குருப்யோ நமஹ நமோ நமஹ. சந்தியாவந்தனத்தில் ஃபஸ்ட்டு 9 செஷனில் பூர்வபாகம் பார்த்தோம். 10லேருந்து 17 வரை உத்தரபாகம் பார்த்தோம். இப்போது பிரம்ம யஜ்யம் பார்க்க போகிறோம். பிரம்ம யஜ்யம் கிழக்க முகமாக உட்காந்துட்டு பண்ணணும். சரியா? கிழக்கு முகமாக உட்காந்துட்டு பண்ணணும். மாத்தியானிக்கம் முடிஞ்ச அப்புறம் சந்தியாவந்தனம் முடிச்ச அப்புறம் பண்ணணும். சரி, இந்த பிரம்ம யஜ்யத்தில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு கேட்டால், மந்திரங்களை அதை பதமாக வேர்டாக பிரித்து அதோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அதான் சப்ஜெக்ட் மேட்டர். இது யாருக்குன்னு பார்த்தா எல்லாம் பூண்டல் போட்டவா எல்லோரும் பண்ணணும். இது நித்திய கர்மா, கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். ஓகே, இதோட பலன்கள் என்ன கேட்டால் நிறைய பலன்கள் இருக்குது. நிறைய பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பலன்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே கடனாளியாக தான் பிறக்கிறோம். யாருக்கு கடனாளியாக இருக்கும்? தேவர்களுக்கு கடனாளியாக இருக்கும், ரிஷிகளுக்கு கடனாளியாக இருக்கும், முன்னோர்களுக்கு கடனாளியாக இருக்கும். அந்த கடன்களை தீர்க்கறதுக்கு தான் இது பண்ணுறோம். அதனால் நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு நல்ல செல்வங்கள் கிடைக்கும். ஏன்னா இவாளெல்லாம் ப்ளீஸ் பண்ணால் தானே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். செல்வங்கள் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், போகங்கள் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அப்புறம் விரோதிகள் அகலுவார்கள், மரண பயம் போகும், ரோகங்கள் வியாதிகள்லாம் இருந்தால் போகும். ஆச்சா? அப்புறம் இதோட சம்பந்தங்கள், இந்த பண்ணுறவாளுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன எப்படி பலங்கிறது சம்பந்தத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மந்திரத்துக்கு ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஆச்சமன மந்திரம் பண்ணணும். இதெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சந்தியாவந்தனம் மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் மந்திரத்தை மட்டும் வாசிச்சு விட்றேன். அதோட பிரயோகம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, ஆச்சமன மந்திரம். ஸோ கையில் ஜலத்தை வச்சுட்டு அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, அங்கவந்தனம். கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. அப்புறம் விக்னேஸ்வரன் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவிதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தையே. அப்புறம் பிராணாயாமம். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம் ஓம் ஓம் ஓம். அப்புறம் சங்கல்பம். இப்படி கையை போஸ்டரை வச்சுட்டுணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிரம்ம யஜ்யம் கரிஷ்யே பிரம்ம யஜ்யேன யக்ஷே. என்னோடய பாவங்கள்லாம் அகலறதுக்காகண்டியும் கடவுளை பிரீத்தி பண்ணுறதுக்காகண்டியும் நான் பிரம்ம யஜ்யம் பண்ணுறேன். பிரம்ம யஜ்யத்தினால நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அடுத்தாப்பில் கையில் லேசாக தண்ணி விட்டுட்டு மேலேயும் கழியும் பண்ணிட்டு இது சொல்லணும். இப்படி 2 சைலையும் மேலேயும் கழிய விட்டுண்டு பாமை. ஓகே, and clean the palm back and forth. Vidyutasi viddame papmanam rutat satyam upaimi. பரம்பொருளே வித்யுத்தசி, நீ மின்னல் போய் உள்ளாய். மேகத்தில் உள்ள மின்னல் போய் உள்ளாய். மீன்ஸ் கான்ஷியஸ், நீ தான் கான்ஷியஸ்னஸ், நீ தான் அவேர்னஸ்ங்கிறோம் நம்ம. அப்புறம் வித்த மே பாப்மானம், என்னுடைய பாவங்களை நீ அறிவாய். ஆனால் என்னுடைய பாவங்களை நீ அறிவான்னு என்ன அர்த்தம்? அந்த பாவங்களை அளக்குன்னு அர்த்தம். அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் அதை தான். ரித்தாத் சத்தியம் உப்பைமி. ரித்தாத்னா நீ சத்து சித்து ஆனந்தம். அதனால் உங்கள்கிட்டேருந்து நானும் அந்த சத்து சித்து ஆனந்தம் ஆகிறேன்னா என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மி. அதுதான் தத்துவஜானம். அப்புறம் அடுத்தாப்பில் என்னன்னாக்கா ஹேண்ட் போஸ்டர் அப்படியே வச்சுக்கணும். ஓம் பூஹு தத்சவிதர்வரேண்யம் ஓம் புவஹ பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் சுவஹ ஓகும் சுவஹ தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூஹு தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் புவஹ தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓகும் சுவஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை திரும்ப ஒரு தரம் சொல்கிறேன். ஓம் பூஹு தத்சவிதர்வரேண்யம் ஓம் புவஹ பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓகும் சுவஹ தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூஹு தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் புவஹ தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓகும் சுவஹ தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது சொல்லியாச்சா? அடுத்தாப்பில் என்னது பண்ணுறோம்? நம்ம 4 வேதங்களுடைய மந்திரங்களும் சொல்ல போகிறோம். முதல் மந்திரம், ஃபஸ்ட்டு மந்திரமாக இது வேதத்துக்கு முதல்ல ரிக்வேத மந்திரத்தை சொல்ல போகிறோம். அப்படி கை அதே பொசிஷன் தான், அப்படி தான் வச்சுக்கணும்.
ஹரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்யஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோத்தாரம் ரத்னதாத்தமம் ஹரிஹி ஓம். இதுக்கு என்ன அர்த்தம்? புரோஹிதம். புரோஹிதம்னா முன்னால் நின்று நம்மளை அழைத்து செல்லக்கூடிய, யஜ்ஞஸ்ய தேவம் யாகத்தினுடைய தேவன், ரித்விஜம். ரித்விஜம்னா இந்த ரித்விக்குங்கிறது தே ஆர் அப்பாயிண்டட் டு கண்டக்ட் ஏ போர்ஷன் ஆஃப் த யாகம். இந்த யாகத்தோட ஒரு போர்ஷனை பண்ணக்கூடியவர் வந்து அந்த ரித்விக்கு. அந்த ரித்விக் வடிவிலும் இருப்பவரும். ஹோத்தாரம். ஹோத்தாரம்னா யார் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஃபயரில் ஆப்லேஷன் விடுவாளோ அவள் ஹோத்தாரம். அந்த ஹோத்தார வடிவமும் இருந்துட்டு ரத்னதாத்தமம் தரை சிறந்த செல்வத்தை அளிப்பவனும் ஆகிய அக்னிம் அக்னியை ஈடே வணங்குகிறேன். என்ன சொல்கிறோம்? முன்னின்று அழைத்து செல்பவனும், நம்ம எல்லாரையும் முன்னெல்லாம் இருந்து அழைத்து செல்பவரும், யாகத்தினுடைய முதல் தேவதையும், ஓகே, ரித்விக்கோட வடிவத்தில் இருப்பவரும், ஹோத்தாரோட வடிவத்தில் இருப்பவனும், தலை சிலைந்த செல்வத்தை அளிப்பவனும் ஆகிய அக்னியை வணங்குகிறேன், போற்றுகின்றேன். திரும்ப இந்த மந்திரம் சொல்கிறேன். ஹரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோத்தாரம் ரத்னதாத்தமம் ஹரிஹி ஓம். இது ரிக்வேதத்தோடு முதல் மந்திரம். அப்புறம் அடுத்தாப்புல யஜுர்வேதத்தோடு முதல் மந்திரம். ஹரிஹி ஓம் இஷேத்வா ஊர்ஜேத்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோவக சவிதா பிரார்ப்பயது சேஷ்டதமாய கர்மணே ஹரிஹி ஓம். இதுக்கு அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு பேக்ரவுண்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டா தான் இதுக்கு அர்த்தங்கள் பதம் வைஸ் பண்ணும்போது அர்த்தம் புரியும். டோட்டலாக அர்த்தம் சொல்லிடலாம். ஆனால் யாருக்காவது அந்த பதம் வைஸ் அர்த்தம் தெரியணும், இதோட தாத்பரியம் தெரியணும், இதோட பேக்ரவுண்ட் தெரியணும்னாக்கா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா தர்ஷ பூர்ண மாச யாகம்னு ஒன்று இருக்குது. அதுவும் நித்திய கர்மா தான். மாதத்தில் 2 தரம் பண்ணக்கூடிய யாகம். அந்த யாகம் பண்ணும்போது என்ன செய்வான்னா, பசு குட்டி கன்று குட்டிகளை பசுகிட்ட பாலை குடிக்க சொல்லிவிட்டு அதை அந்த கன்று அம்மா பசுட்டேருந்து தள்ளி எடுத்துட்டு அதை மேய்க்க போக சொல்லுவாள். அப்போ அதை மேய்க்க போக சொல்கிறதுக்கு அந்த தாய் பசுட்டேருந்து எடுத்து மேய்க்க பாய்க்க சொல்கிறது ஒரு கம்பு வேணும் இல்லையா? அந்த கம்பை வந்து பலாஷ விருட்சத்துலேருந்து எடுப்பேன். பலாஷ விருட்சம்னா புரசு மரம். இந்த புரசு களையை உடைச்சி தான் இந்த மாட்டை விரட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாள். அப்போ அந்த களையை உடைக்கிறதுக்கு முன்னால் இந்த மந்திரத்தை சொல்லுவாள். இங்கே வந்து பார்த்தோம்னா இஷே துவா, துவானா துவாம், யாரை இங்கே சொல்கிறா? இஷேனா அன்னத்திற்காக உன்னை வெட்டுகிறேன். ஓகே. ஊர்ஜேத்வா, ஊர்ஜேத்வானா ரசத்துக்காக உன்னை வெட்டுகிறேன் அப்படின்னு வருது. அதனால் இது புரிஞ்சுட்டா தான் நம்மளுக்கு வந்து இதை எந்த விநியோகம் எங்கே பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்கள். இஷேத்வா ஊர்ஜேத்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோவக சவிதா பிரார்ப்பயது சேஷ்டதமாய கர்மணே ஹரிஹி ஓம். இப்போ பார்க்கலாம். இஷேனா அன்னத்திற்காக, ஊர்ஜே ரசத்திற்காக, வாயவஸ்தனா அந்த கண்ணுக்குட்டியை சொன்னோம் இல்லையா, அம்மாட்டேருந்து பாலை குடிச்சிட்டு அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்கிறோம். இப்போ கண்ணுக்குட்டிகிட்ட சொல்கிறோம், நீ வந்து என்ன செய், எஜமானோட இடத்துலேருந்து புல்மையை போ. வாயவஸ்தனா போ. அப்புறம் உபாயவஸ்தனா நான் புல் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் எஜமான வீட்டுக்கு வா. அப்புறம் தேவோவக சவிதா, சவிதா தேவ வந்து என்ன செய்யறது, சவிதா தேவன் வக உங்களை பிரார்ப்பயத்து. இது வந்து அம்மாட்ட சொல்கிறோம். அந்த குழந்தைய மட்டும் புல் மேய்ஞ்சா போகிறாது இல்லையா, அம்மாவும் புல் மேயணும் இல்லையா. அம்மாட்ட சொல்கிறோம், அம்மா பசுகிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து சூரிய தேவன் வந்து உங்களை வந்து நல்லா புல் மேயறதுக்கு நல்லா தூண்டட்டும், அப்புறம் நல்ல உங்களுக்கு மேய்ச்சலை கொடுக்கட்டும். எதுக்கு? சேஷ்டதமாய கர்மனே, நீங்கள் நல்ல புல்லை மேய்ஞ்சாதான் எங்களுக்கு பால் கிடைக்கும், பால்லேருந்து எங்களுக்கு தயிர் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து தர்ஷபூர்ண மாதம் யாகம் பண்ண முடியும், அதோட பலன்களை அடைய முடியும். இதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ திரும்ப ஒருத்தன் சொல்கிறேன். ஹரிஹி ஓம் இஷேத்வா ஊர்ஜேத்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோவக சவிதா பிரார்ப்பயது சேஷ்டதமாய கர்மணே ஹரிஹி ஓம். இப்போ அடுத்தாப்பில் வந்து சாமவேதத்தோட மந்திரம்.
ஹரிஹி ஓம் அக்னாயாஹி வீதயே கிருணானோ ஹவ்யதாத்தயே நிகோதா சத்சி பர்ஹிஷி ஹரிஹி ஓம். அப்போது அக்னி தேவதையே, ஆயாகி நீ வர வேண்டும், வீத்தையே எதுக்காண்டி வரணும், வீத்தையே எங்களுடைய முன்னேற்றத்துக்காண்டி நீ வர வேண்டும், கிருஹானகன்னா என்னது, நீ அழைக்கிறோம், உன்னை அழைக்கிறோம், யூ ஆர் இன்வைட்டட், ஓகே, வி இன்வோக் யூ, ஹவ்ய தாத்தவே எங்களுக்கு சிறந்தவற்றை அளிப்பதற்காக உங்களை வளைக்கிறோம். எங்களுடைய சிறந்தவற்றை நாங்கள் உலகத்துக்கு அளிக்கிறோம்னா உங்களை எங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறோம். நிகோத்தா நீங்கள் தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்குறவன், எங்களோட அறியாமையை நீக்குபவன். சத்சி நீ வா, நீ கிரேஸ் பண்ணு, உட்காந்து அமர்ந்துக்கோ, நீ நல்ல உங்களை புகழறோம். பர்ஹிஷி எங்கே வரணும், நீ எங்களுடைய இதயத்துக்கு வா, இன்னர் மோஸ்ட் ஸ்பேஸுக்கு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ திரும்ப ஒருத்தன் சொல்கிறேன், அரிஹி. அப்போ என்ன சொல்கிறோம், அக்னி தேவியை நம்ம எதுக்காண்டி சொல்கிறோம், எங்களோட முன்னேற்றத்துக்காண்டி வா, நாங்கள் அப்போ தான் நாங்கள் முன்னேறாதான் தான் அந்த உலகம் முன்னேறும், நாங்கள் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக கொடுப்போம், அப்போ எங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு வா, எங்களுடைய அறியாமையை போக்கு, நீ அமரு, எங்கே அமரணும், எங்களோட ஹார்ட்டில் அமரு அண்ட் கிரேஸ் பண்ணு, ஓகே அப்படி சொல்கிறோம். இதுதான் ஹரிஹி ஓம் அக்னாயாஹி வீதயே கிருணானோ ஹவ்யதாத்தயே நிகோதா சத்சி பர்ஹிஷி ஹரிஹி ஓம். இப்போ அதர்வ வேதத்தோட மந்திரம். ஹரிஹி ஓம் ஷன்னோ தேவிஹி அபிஷ்டய ஆப்போ பவந்து பீத்தயே சயோஹோ அபிஸ்ரவந்து நக ஹரிஹி ஓம். ஷன்னோ அது எப்படி பிரிக்கணும், ஷம் நகன்னு பிரிக்கணும், எங்களுடைய மங்களத்திற்காக. ஆப்போ தேவிகி முதல்ல சொல்லிக்கணும், ஆப்போ தேவிகி ஜலதெய்வங்களே, ஷன்னோனா எங்களுடைய மங்களத்திற்காக. அபிஷ்டயன இந்த உலகத்தில் எங்களுக்கு சுகம் கிடைக்கிறதுக்காண்டியும் மறு உலகத்தில் சுகம் கிடைக்கிறதுக்காண்டியும் பவந்து காரணமாக இருங்கள். அப்புறம் இங்கே நம்ம ஒரு ததான்னு மேலும்னு போட்டுக்கணும், சப்ளை பண்ணிக்கணும். ததா பீத்தையேன்னு நல்ல காரியங்களை பண்ணுறதுக்காண்டி, எப்படி ஹரிகதையெல்லாம் போன்றதை படிச்சுட்டு நல்ல உண்மையான அமிர்தங்களை அருந்துவதற்காக, நல்ல விஷயங்களை கிரகிப்பதற்காக பவந்து காரணமாக இருங்கள். சையோகோங்கிறது எப்படி பிடிக்கும், ஷம் ப்ளஸ் யோகோன்னு பிடிக்கணும். இந்த ஷம்முக்கு என்ன அர்த்தம், இஷ்டமான காரியங்களை அடையிறதுக்கு. யோகோனா அனிஷ்டமான இந்த நோயெல்லாம் பயப்படாமல் இருக்கிறதுக்காடி காரியங்கள் நிவர்த்தி ஆவதற்கும். நக அபிஸ்ரவந்துனா எங்கள் மேல் பிரவாகம் செய்யுங்கள்னா என்ன அர்த்தம், ஜலதெய்வங்களை சொல்கிறோம், எங்கள் மேல் அருள் புரியுங்கள். அப்போ திரும்ப ஒரு தான் சொல்கிறேன், ஹரிஹி ஓம் ஷன்னோ தேவிஹி அபிஷ்டய ஆப்போ பவந்து பீத்தயே சயோகோ அபிஸ்ரவந்து நக ஹரிஹி ஓம். ஜலதெய்வங்களே எங்களுடைய மங்களத்திற்காகவும் எங்களுடைய இந்த உலக சுகத்திற்காகவும் மறு உலக சுகத்திற்காகவும் காரணமாக இருங்கள். மேலும் ஹரிகதை போன்ற உண்மையான அமிர்தங்களை அருந்துவதற்கு காரணமாக இருங்கள். நாங்கள் எங்களுடைய இஷ்டமான காரியங்களை அடையவும் அனிஷ்டமான நோய் நொடிகளில் விலகவும் எங்கள் மேல் பிரவாகம் பிரவாகம் வாங்கன்னா என்ன அர்த்தம், எங்கள் மேலே வாங்கன்னா எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸோ இது 4 வேதத்தோட மந்திரம் படுத்துட்டோம். அப்போ என்ன செய்யணும், இப்போ கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அப்படி தலை சுற்றி விட்டுக்கணும். எப்படி, ஓம் பூர் புவஸ்வஹ சத்யம் தபஹ ஸ்ரத்தாயாம் ஜுஹோமி. சத்யம் தபஹா ஸ்ரத்தாயாம் ஜுஹோமின்னு அர்த்தம், எங்களோட சத்தியத்தையும் தபஸையும் ஸ்ரத்தைங்கிற அக்னியில் இப்படி விடுறோம் இல்லையா, ஸ்ரத்தைங்கிற அக்னியில் நாங்கள் விடுறோம். ஸ்ரத்தைங்கிற இப்போ என்ன செய்வோம், இதை எடுத்துட்டு இப்படியே தலையை சுற்றி விடுறோம் இல்லையா தண்ணியை, அது யாகம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு. ஸோ சத்தியம் தபகான எங்களோட சத்தியத்தையும் தபஸையும் ஸ்ரத்தை என்ற அக்னியில் நாங்கள் விடுறோம் அப்படின்னு அர்த்தம். என்னத்தெல்லாம் அக்னிக்கு ஆஃபர் பண்ணோமோ அதெல்லாம் வளரும், அதான் இங்கே தாத்பரியம். அப்போ எங்களுடைய நேர்மையான தன்மையும் உண்மைத்தன்மையும் எங்களுடைய தபஸ் எங்களுடைய டிசிப்ளினும் எங்களுடைய ஆத்ம ஞானத்தை அடையக்கூடிய எங்களுடைய டிசிப்ளினும் அப்படியே ஸ்ரத்தையோடு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஸோ ஓம் பூர் புவஸ்வஹ தத் சத்யம் தபஹா ஸ்ரத்தாயாம் ஜுஹோமின்னு சொல்லிட்டு விட்டோமா. அப்புறம் இனிமேல் அடுத்தாப்புல அடுத்து
ஓம். இதை வந்து 3 தரம் சொல்லணும். கை அப்படி நல்லா கும்பிடுற மாதிரி வச்சுட்டு, முந்தியெல்லாம் இதை விட எப்படி வச்சுருந்தோம் அப்படி வச்சுருந்தோம்ல, இப்போ இந்த கை பொசிஷன் இப்படி கும்பிடுற மாதிரி வச்சுட்டு, ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நம பிருத்திவியை நம ஓஷதீபியக நமோ வாச்சே நம வாச்சஸ்பதே நமோ விஷ்ணவே பிரகதே கரோமி. 3 தரம் சொல்லணும். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நம பிருத்திவியை நம ஓஷதீபியக நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதே பதயே நமோ விஷ்ணவே பிரகதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நம பிருத்திவியை நம ஓஷதீபியக நமோ வாச்சே நமோ வாச்சஸ்பதயே நமோ விஷ்ணவே பிரகதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே சல்யூட்டேஷன் டு ஓங்காரம் வடிவான பிரம்மாக்கு. நமோ அஸ்து அக்னையே அக்னிக்கு என்னோட நமஸ்காரம். நம பிருத்திவியை பூமிக்கு நமஸ்காரம். ஓஷதீபிய பிளான்ஸுக்கு எல்லாத்துக்கும் தாவரங்களுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம். அப்போ தான் நம்மெல்லாம் உயிர் வாழ முடியும். நமோ வாச்சே என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய பேச்சுக்கு நமஸ்காரம். நமோ வாச்சஸ்பதையே இந்த பேச்சோட தேவதைக்கு வணக்காரம். நமோ விஷ்ணவே பிருகதே நமோ பிருகதே விஷ்ணவே பெரிய கிரேட் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். கரோமி ஐ ஆஃபர் நான் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். இதாச்சு இல்லையா? அப்புறம் அடுத்தாப்பில் நம்ம திரும்பவும் தண்ணி எடுத்துகிட்டு கையிலையும் மேலேயும் கீழையும் பண்ணிட்டு தொடச்சுண்டு விருஷ்டியசி விருஷ்டமே பாப்மானம் ரிதாத் சத்தியம் உபாகா. பரம்பொருளே மழை போன்று இருக்கிறாய் நீ. விருக்ஷமே விருக்ஷனா கட் பண்ணு வெட்டு. எதை வெட்டணும்? என்னோட பாப்மானம் என்னோட பாவங்களை போக்கு. ரிதாத் சத்தியம் உபாகாம். ரிதாத்னா நீ தான் சச்சித் ஆனந்தம். உன்னை வந்து தெரிஞ்சதுனால நானும் நீயும் ஒன்றுங்கிற ஞானத்தை நான் அடைவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுவரை பார்த்துட்டோம். இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்ண போகிறோம். அதை அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.